பாம் அர்ஜுன் தாஸ் அவர்களோட நடிப்புல விஷால் வெங்கட் அவர்களுடைய டைரக்ஷன்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க ஒரு படம். விஷால் வெங்கட் வேற யாரும் இல்ல, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற படத்தை இதுக்கு முன்னாடி எடுத்தவர் தான். இந்த படத்துல எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போறாருன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து பர்சனலி கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது இந்த படம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துல கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட். அதாவது எங்கேயோ இருந்து வந்து உளுந்த கல் வந்துட்டு ஒரு பெரிய கல் ஒரு சின்ன கல்லுன்னு இருக்கும்போது பெரிய கல் வந்துட்டு தான் சாமின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, சின்ன கல் வந்துட்டு இன்னொரு பக்கம் சாமின்னு சொல்றாங்க. அதனால நல்லா இருந்த ஊர் வந்துகிட்டு இப்ப பிரிஞ்சு போகுது. ஸோ இதை வச்சு எப்படி ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதையை ஸ்டார்டிங்ல சொல்லி ஆரம்பிப்பாரு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காவே பிளாட்ல ஒரு ட்விஸ்ட் என்ன வச்சிருப்பாரு அப்படின்னா, சாமி நம்பிக்கையே இல்லாத ஒருத்தர் வந்துட்டு சாமியா மாறி அந்த ஊர் மக்களை வந்துட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு வேண்டி என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறதுக்காக நடுவில் ஒரு குண்டை போட்டிருப்பாரு. அந்த குண்டு என்னங்கிறது தான் இந்த படம். இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் எனக்கு பர்சனலி என்ன பிடிக்கல அப்படின்னா, பிடிக்கலங்கிறத விட கொஞ்சம் குறையா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 நல்ல எமோஷனல் சீன்ஸ் எழுதியிருக்காரு, கூஸ்பம் சீன்ஸ் எழுதிருக்காங்கன்னா 10 தியேட்டர்ல வச்சிருக்காரு. 10 படத்துல வச்சதுனால அது எப்படி ஆயிடுச்சுன்னா, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஹை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எமோஷன் வந்துகிட்டே இருக்கு. என்னடா என்னடா கத்திட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம், நான் ஜாதியை வந்து இல்லைன்னு சொல்றேன், மக்களுக்கு நடுவில் பிரிவினை இல்லைன்னு சொல்றேன், மதம் இல்லைன்னு சொல்றேன், சாமிங்கிறது வந்துட்டு ஒண்ணுதான், அதனால 2 பேரும் அடிச்சுக்க கூடாது அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து சொல்லி எனக்கு ப்ரீச் பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. அடிக்கடி அதையே ரொம்ப சொல்லி 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 அர்ஜுன் தாஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல எல்லாத்த விட சூப்பரா நடிச்சிருந்தது காளி வெங்கட் சார் தான். அவருக்கு பெரிய சல்யூட்டே கொடுக்கலாம், அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நீங்களும் படத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான் சார். நான் இப்போ வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது, மற்றபடி அது இமான் அவர்கள் போட்ட பாட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை. பாய்.